Hi friends, welcome back to my channel. இனி நம்ம ஒரு ஒயிட் பாஸ்தா செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்தா எடுத்திருக்கோம், பட்டர் எடுத்திருக்கோம், சீஸு, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கோம், ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி ஒயிட் பாஸ்தா க்ரீமியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கடாயில் தண்ணி வச்சுருக்கோம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக. தண்ணி சூடாக இருக்கும். அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னா அப்போ தான் பாஸ்தா வேகும் போது ஒட்டாமல் வரும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பாஸ்தா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாஸ்தா போட்டாச்சு. கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பாஸ்தா வந்துருச்சு. இப்போ தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா தனியாக வச்சு இப்போ ஒயிட் சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. பேன் சூடாகிறதும் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தாச்சு. வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இப்போது பூண்டும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு பச்சை மிளகா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்ணெயில் பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மைதா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். இப்போது நல்லா கலரி வைக்கிறேன். மைதா சேர்த்துட்டு மைதா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பாஸ்தா வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ சாஸ்க்கான உப்பு சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பாஸ்தா சேர்த்துக்கலாம். நம்ம சாஸில் பாஸ்தா சேர்த்தாச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க மிளகுத்தூள் சேர்த்தோன்னே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் சேர்த்தாச்சு. சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீமி ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீமி ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.